my life was going up, then going down, again going up. என்னுடைய வாழ்க்கை மேலாக போகும், அதற்கு பிறகு கீழே வரும், திரும்பமாக அது மேலே போகும். It went on like that for many years. அது பல வருடங்களாக அப்படியாக தொடர்ந்து கொண்டே இருந்தது. Even after I married and I had job, children, it continued to be like that. எனக்கு திருமணமாகி எனக்கு வேலை கிடைத்து பிள்ளைகள் பிறந்ததுக்கும் பிறகும் கூட என்னுடைய வாழ்க்கை இப்படி மேலும் கீழுமாகத்தான் இருந்தது. But then God showed me the need for a very good foundation in my Christian life. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு நல்ல அஸ்திபாரம் எனக்கு தேவைப்படுகிறது என்பதை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். What I was lacking is a genuine 180-degree repentance. Genuine 180-degree repentance. 180 டிகிரி திரும்பி அப்படி மனம் திரும்புகிற ஒரு உண்மையான மனம் திரும்புதல் எனக்கு தேவையாக இருந்தது. So I want to share something about that, how God led me to that life. அந்த வாழ்க்கைக்கு நேராக ஆண்டவர் என்னை எப்படி நடத்தினார் என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். See, I want to tell about 5 sins. See, Bible tells about so many. Just want to show you now 5 sins. வேதத்திலே अनेक பாவங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் நான் இன்றைக்கு 5 பாவங்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். And how God looks at this sin. அந்த 5 பாவங்களை தேவன் எப்படி பார்க்கிறார் என்று நான். The problem with us is we look at sin as man looks at it. நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் பாவத்தை மனுஷர்கள் எப்படி பார்க்கிறார்களோ அப்படிதான் நாமும் பார்க்கிறோம். Our desire should be, Lord, I want to see you as God word says. ஆண்டவரே, உம்மை தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்கிறதோ அதே போல நான் பார்க்க விரும்புகிறேன் என்பதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்க வேண்டும். See, all of you know Matthew 5:21, where Jesus said about first of all about murder. மத்தேயு 5:21 நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள். முதலாவது கொலையை பற்றி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். And then he said about anger. அதற்கு பிறகு கோபத்தை குறித்து பேசுகிறார். And he said that when you get angry and speak words like raka means empty headed, idiot, we speak words like that when we get angry. தலையில ஒண்ணுமே இல்ல வீணன் அப்படினு சொல்லுகிற காரியங்கள் நாம் அப்படி கோபப்பட்டு பேசுகிறது. So Jesus said there that anger is equal to murder. ஆண்டவர் சொன்னார் கோபம் கொலைக்கு சமமானது என்று சொன்னார். And he also said anger will lead you to hell. கோபமானது நம்மை நரகத்துக்கு நடத்தி செல்லும் என்றும் சொன்னார். Now just think for a moment. Imagine you murdered 3 people and you are sitting here. 3 பேரை கொலை செய்துவிட்டு நீங்கள் இங்கே உட்கார்ந்திருப்பீர்கள் என்றால் அது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். How will you feel that? நீங்கள் எப்படி அதை குறித்து உணர்வீர்கள்? You feel terrible. மிகவும் மோசமாய் உணர்வீர்கள். But we don't look at anger like that. ஆனால் கோபத்தை நாம் அவ்விதமாக நாம் பார்க்கிறதில்லை. We don't see that when I get, say for example, when you get angry with your father or mother or brother or sister, it's equal to murdering that father or mother or brother or sister. தாயோ தகப்பனையோ சகோதரனையோ சகோதரியோ கொலை செய்தால் எப்படி இருக்கும் அதுபோல தான் அவரிடத்திலே கோபப்பட்டால் அது அதற்கு கொலைக்கு சமமாக இருக்கிறது. No, immediately after that, you know what Jesus said in Matthew chapter 5? அது உடனடியாக அது சொல்லிவிட்டு மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். Verse 23. 23வது வசனம். After you got angry, நீ கோபப்பட்ட பிறகு you are bringing a gift to the altar. நீ அங்கே பலிபீடத்திலே காணிக்கை செலுத்த வருகிறாய். There you remember that what is written, your brother has got something against you. அங்கே என்ன சொல்லியிருக்கிறது, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவார்கள். You have got something against him. நீ ஏதோ உன் சகோதரனுக்கு விரோதமாக வைத்திருக்கிறாய் என்பது சொல்லவில்லை. What is written here? இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, my brother, another person has got something against me. என்னுடைய சகோதரன் வேறொரு நபர் எனக்கு விரோதமாக ஏதோ ஒன்றை அவருடைய இதயத்தில் வைத்திருக்கிறார். What should I do? அப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? No, it's written, keep your gift on the altar. That means now reading Bible is not important. அதனுடைய பொருள் என்னவென்றால் நீ காணிக்கை அங்கே வைத்துவிடு என்று சொல்கிறார். அதன் பொருள் என்னவென்றால் நீ வேதம் வாசித்துக் கொண்டிருக்கிறாய், அது முக்கியமல்ல. Going to church is not important. சபைக்கு போறது முக்கியமல்ல. Praying is not important. ஜெபிக்கிறது முக்கியமல்ல. First thing is go and reconcile yourself. Ask forgiveness, reconcile yourself. முதலாவது நீ செய்ய வேண்டிய காரியம், நீ போய் அவனோடு ஒப்புரவாக, அதாவது மன்னிப்பு கேட்டு அதை சரி செய்து ஒப்புரவாக வேண்டும். Otherwise all the other things you do is useless.
அப்படி இல்லாதபடிக்கு நீங்க செய்யற மற்ற எல்லா காரியங்களும் அது பிரயோஜனமற்றதாக இருக்கிறது. So there we see, it's written in the next verses that if you continue without asking forgiveness, devil will put you into prison, you will not get out of it. That's what is written there. அப்படி மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகாமல் நீ தொடர்ந்து செய்து கொண்டிருப்பாயானால் எதிராளி பிசாசானவன் இங்கே சிறைச்சாலையிலே வைக்கப்படுவான், அதாவது உபாதிக்கிற ஒரு இடத்திலே கொடுக்கப்படுவான். So there we see how God looks at anger. ஆகவே இந்த கோபத்தை தேவன் எப்படி பார்க்கிறார் என்று பாருங்கள். Okay. So next is, it's written about sexual sin. அதற்கு அடுத்தது பாலியல் பாவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. That is equal to adultery. அங்கே இந்த இச்சையானது விபச்சாரத்துக்கு சமமாய் இருக்கிறது. So Jesus said, if your right hand, right eye cause you to stumble, that means you are looking at some picture with your eyes. உன்னுடைய வலது கை அல்லது வலது கண் உன்னை பாவம் செய்ய தூண்டுமானால், அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு பாலியல் இச்சையை தூண்டுகிற ஒரு படத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். You tear your eye, remove, that means you have to behave as though I don't have the eye. கண்ணை பிடுங்கி எறிந்து போடு என்று சொல்லுகிறார். அது அப்படி என்றால் என்ன? எனக்கு இந்த கண்ணே இல்லாதிருந்தால் நான் எப்படி இருப்பேன், அது போல நான் நடந்து கொள்ள வேண்டும். And there we see that God looks at sexual sin equal to adultery. அப்பொழுது அந்த பாலியல் பாவத்தை விபச்சாரத்துக்கு சமமாய் தேவன் பார்க்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். And it's also written there, he'll take you to hell also. அது நரகத்துக்கு இழுத்து செல்லும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. So we saw two sin, anger and sexual sin, how God looks at it. ஆகவே ரெண்டு பாவங்கள், கோபம், பாலியல் இச்சை, இது ரெண்டையும் தேவன் எப்படி பார்க்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். Okay, let's look at another sin. இன்னொரு பாவத்தை நாம் பார்க்கலாம். 1 Samuel chapter 15. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். See, this is all how God looks at each sin. That's what I am showing you. இதெல்லாம் நான் உதாரணம், இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன், இப்படித்தான் தேவன் பாவத்தை பார்க்கிறார் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். 1 Samuel 15:23. 1 சாமுவேல் 15:23. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. So you know what is rebellion? அங்கே முரட்டாட்டம் பண்ணுதல் என்றால் என்ன தெரியுமா? See, sometimes you can rebel against your parents. சில சமயங்களிலே உங்கள் பெற்றோர்களுக்கு விரோதமாக நீங்கள் முரட்டாட்டம் செய்ய முடியும். Father says something, mother says something. No, I'm not going to do that. I'm going to do my will. அப்பா அம்மா ஏதோ ஒன்றை செய்ய சொல்கிறார்கள், அதுக்கு விரோதமாக நான் இதெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்லி உங்கள் விருப்பத்தையே செய்கிறீர்கள். Written rebellion is equal to witchcraft. அங்கே முரட்டாட்டம் பண்ணுதல் அங்கே பில்லி சூனியத்துக்கு சமமாக இருக்கிறது. And stubbornness means I want to go in my way. I'm not going to listen to anybody. இரண்டகம் பண்ணுதல் அப்படின்னு இரண்டகம் பண்ணுதல் எதிர்த்து நிற்கிறது. முரட்டாட்டம் பண்ணுதல் இருமாப்பாய் நான் ஒரு செய்யாமல் நிற்கிறது, அது விக்கிரகாராதனைக்கு சமமாக இருக்கிறது. That is equal to idolatry. அது விக்கிரகாராதனைக்கு சமமாக இருக்கிறது. See, here all we see how God looks at sin. So இங்கே எல்லாம் பார்க்கிறோம் தேவன் பாவத்தை எப்படி பார்க்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். Now another sin which is very common, lying. மிக பொதுவாய் காணப்படுகிற இன்னொரு பாவம் என்னவென்றால் பொய் சொல்லுவது. See, I'm not showing, all of you know that when Ananias and Sapphira, they never opened their mouth. They acted out a lie in the church. உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அனனியா சப்பீராளை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்கள் வாயை திறந்து ஒன்று சொல்லவில்லை, ஒன்று நடித்தார்கள். அவர்கள் செய்கையின் மூலமாகவே அவர்கள் பொய் சொன்னார்கள். They imagine they sold the land for 2 lakhs. இப்படி கற்பனை செய்து பாருங்கள், அவங்களுடைய நிலத்தை 2 லட்சம் ரூபாய்க்கு அவர்கள் விற்றிருக்கிறார்கள். They came with 1 lakhs and gave it to the church as if this is the total amount. அவர்கள் 1 லட்சம் ரூபாய் எடுத்து கொண்டு வந்து சபையிலே வைத்து அது 1 லட்சம் ரூபாய்க்கு தான் அது விற்றதை போல ஒரு மாயம் பண்ணினார்கள். See, Peter asked Sapphira, did you sell the land for 1 lakh? She said yes. She said பேதுரு சப்பீராளை பார்த்து நீங்க இத 1 லட்சம் ரூபாய்க்கு தான் விற்றீங்களா என்று கேட்டபோது ஆமாம் என்று சொன்னார். So what happened to them? You know that what happened to them. அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை உங்களுக்கு தெரியும். Both Ananias and Sapphira fell dead before God. தேவனுக்கு முன்பாக அனனியா சப்பீரா 2 பேருமே மரித்து விழுந்தார்கள். There are so many portions like that which tells about sin.
இப்படி பாவத்தை குறித்து பேசுகிற अनेक வேத பகுதிகள் உண்டு. So I remember the day when God convicted me deeply of sin. பாவத்தை குறித்து மிக ஆழமாக என்னை கண்டித்து உணர்த்தின அந்த நாளை நான் அறிந்திருக்கிறேன். That day I really wept before God. அந்த நாளிலே ஆண்டவருக்கு முன்பாக நான் மிகவும் அழுதேன். And the verse which I remembered is Proverbs 28:13. அந்த நாளிலே நான் நினைவு கூர்ந்த வசனம் நீதிமொழிகள் 28:13. If you hide your sin, you will never prosper. நீ உன் பாவத்தை மறைத்தால் நீ வாழ்வடைய மாட்டாய். If you confess and forsake it, you will find mercy. அதை அறிக்கை செய்து நீ விட்டுவிட்டால் இரக்கம் பெறுவாய். I remember I was weeping before God and I confessed each sin and I said, Lord, I forsake it forever. I never want to do it again. நான் என் பாவத்தை அந்த நாளிலே அறிக்கை செய்தேன். ஒவ்வொரு பாவமாக நான் அறிக்கை செய்தேன். ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையிலே இதை ஒருபோதும் நான் செய்ய விரும்பவில்லை என்று நான் சொன்னேன். And as I was doing it, God forgave my sin. He gave me a new life. நான் அதை செய்த பொழுது தேவனுடைய பாவத்தை மன்னித்து எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்தார். See, please remember, born again experience is a supernatural experience. தயவுசெய்து இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி மறுபடியும் பிறக்கிறது என்கிற அந்த அனுபவமானது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவம். See, I don't know whether you know that verse in John chapter 1. It's written, they are born of God. யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவனால் பிறந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So John chapter 1 and verse 9 and verse 11 and 12 brother 12 and 13. யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். What is written there? அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? They are born of God. அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். That is a supernatural experience. அது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவம். You know, when you are really born again, God takes away the hard, stony heart and gives you a new heart, a heart of flesh. நீங்கள் மெய்யாகவே மறுபடியும் பிறக்கும் பொழுது அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தேவன் உங்களுக்கு வைக்கிறார். You will never want to go back to your life again. அப்பொழுது நீங்கள் திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு ஒருபோதும் நீங்கள் திரும்பி போக விரும்பவே மாட்டீர்கள். Because it's like a, say, I'll give you an example. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். See, all of you have seen leopards, at least in zoo or somewhere. ஜூலயோ அல்லது ஒருவேளை நீங்க இந்த leopard அந்த சிறுத்தையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். Do you think that leopard spots we can clean it or rub it and remove it? அது உடம்புல இருக்கிறதான அந்த புள்ளிகள் அதை நாம் துடைத்து தேய்த்து அதை மாற்றி விட முடியுமா? It is impossible. முடியவே முடியாது. It's these are verses in the Old Testament. It's written about a Negro. His color is black. Can you do something and make his color white? அங்கே ஒரு எத்தியோப்பிய தேசத்து மனுஷன் அவனுடைய தேய்த்து அவனுடைய நிறத்தை அந்த கருப்பு நிறத்தை மாற்றி விட முடியுமா என்று பழைய உடன்படிக்கையிலே இப்படி வார்த்தை இருக்கிறது. There it's written in the same way a person cannot change himself. அதே விதத்திலே ஒரு நபர் தன்னைத்தானே அதை மாற்றிக் கொள்றது முடியாத காரியம். When we are born again, God changes us. ஆனால் நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது தேவனே உங்களை மாற்றுகிறார். God gives us a new heart. தேவன் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கிறார். God gives us a new desire. தேவன் உங்களுக்கு ஒரு புதிய விருப்பத்தை கொடுக்கிறார். So that's why it's written in 2 Corinthians 7. அதனால தான் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. See, it's written 2 Corinthians 7 verse 10 and 11. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். I want to read it in NASB, that NASB மொழிபெயர்ப்பிலே நான் அதை வாசிக்கிறேன். It's written there. One minute. Yeah. So the sorrow that is according to it's written in italics, will of God, but actually you can say like this: sorrow that is according to God's opinion of sin. இங்கே NASBல எப்படி போட்டிருக்கிறது என்றால் தேவனுடைய சித்தத்தின்படியான துக்கம் அப்படினு போட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால்,
please listen what is written. Sorrow that is according to God's opinion of sin. அதனுடைய பொருள் என்னவென்றால், தேவன் பாவத்தை குறித்து என்ன கருத்து வைத்திருக்கிறாரோ அந்த கருத்தின்படியான வருகிற துக்கம் produces repentance. அது மனந்திரும்புதலை உண்டு பண்ணுகிறது. Okay, what produces repentance? What produces repentance? மனந்திரும்புதலை உண்டாக்குறது என்ன? What is written here? How, as we begin to see how God looks at sin. தேவன் பாவத்தை எப்படி பார்க்கிறாரோ அதை போல நாம் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அதுதான் நமக்குள்ளாக மனந்திரும்புதலை உண்டு பண்ணுகிறது. Produces repentance. அது மனந்திரும்புதலை உண்டு பண்ணுகிறது. And then is written, தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கிறது, without regret. அங்கே மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல். You will never regret that decision. அந்த தீர்மானத்தை நீங்கள் ஒருபோதும் அது ஐயோ நான் இப்படி செஞ்சிட்டேனே, never want to go back to the old life. அந்த திரும்பமாக அந்த பழைய வாழ்க்கைக்கு நீங்கள் ஒருபோதும் திரும்ப போக விரும்ப மாட்டீர்கள். And it leads to salvation. அது ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறது. That means salvation from the power of sin. அதாவது பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து ரட்சிப்பு. See, I want to read it once again because this has to go inside your heart. நான் திரும்ப வாசிக்கிறேன் ஏனென்றால் இது உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக அது போக வேண்டும். Because God's word can really change our life. தேவனுடைய வாழ்க்கை மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கை வார்த்தை தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மெய்யாகவே மாற்ற முடியும். I want to tell once again, sorrow that is according to God's opinion of sin. தேவன் பாவத்தை குறித்து என்ன கருத்து வைத்திருக்கிறாரோ அதற்கேற்றபடியான துக்கம் மனந்திரும்புதலை உண்டு பண்ணுகிறது. Produces repentance. அது மனந்திரும்புதலை உண்டு பண்ணுகிறது. Without regret. அது மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல். You will never regret that decision ever in your life. அதனுடைய பொருள் என்னவென்றால், ஒருபோதும் நீங்கள் அப்படி மனந்திரும்பினதை குறித்து நீங்கள் வருத்தப்படவே மாட்டீர்கள். You will never want to go back to your old life again. பழைய வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்ப போகவே நீங்கள் விரும்பவே மாட்டீர்கள். Why people they come to the church, they say, oh, I went back to the old life. The reason is because you have not repented properly. Repentance is not proper. ஏன் சிலர் சபைக்கு வருகிறார்கள், அதற்கு பிறகு சரி நான் உலகத்தில் போகிறேன், ஏன் இப்படி செய்கிறார்கள் ஏனென்றால் அவருடைய மனம் திரும்புதல் சரியான விதத்திலே இல்லை. If repentance is proper, you never want to go back to your life. அவர்கள் மெய்யாகவே மனம் திரும்பி இருப்பார்கள், ஆனால் பழைய வாழ்க்கைக்கு அவர்கள் ஒருபோதும் திரும்ப போகவே மாட்டார்கள். And then what is written? அதுக்கு பிறகு என்ன எழுதப்பட்டிருக்கிறது? It leads to salvation. அது மனம் திரும்புதலை, அதாவது ரட்சிப்பை உண்டாக்குகிறது. That means slowly it gives you freedom from sin. அதனுடைய பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்திலிருந்து விடுதலையை அது உங்களுக்கு கொடுக்கிறது. Freedom from the power of sin. பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து விடுதலையை அது கொடுக்கிறது. Then is written, sorrow the world produces death. அதற்கு பிறகு லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. You know, sorrow of the world means when you take sin lightly. அதாவது லௌகீக துக்கம் என்றால் உலகத்துக்கு அடிப்படையான துக்கம். அது பாவத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது. You don't look at sin as God sees it. நீங்கள் பாவத்தை தேவன் பார்க்கிற விதமாய் பார்க்கிறதில்லை. When you see sin as other people see it. மற்ற ஜனங்கள் பாவத்தை எப்படி பார்க்கிறார்களோ அதே போல பார்க்கிறது. Anger, that's okay. Sexual sin, that's okay. That's not so serious. கோபமா அது பரவாயில்லை, பாலியல் பாவமா அதெல்லாம் அவ்வளவு சீரியஸ்லாம் ஒன்றும் இல்லை. When you take sin like that, it produces death. Death means separation from God. பாவத்தை நீங்கள் அவ்விதமாக எடுத்துக்கொண்டு வருவீர்களானால் அது மரணத்தை உண்டு பண்ணுகிறது, அதாவது தேவனிடத்திலிருந்து ஒரு பிரிவு உங்களுக்கு உண்டாகிறது. Then see verse 11. This is the result of fruit of repentance. 11வது வசனத்தை பாருங்கள். அதுதான் மனம் திரும்புதல் உண்டாக்குகிற அது ஒரு பலன். Is written, அதனுடைய விளைவு. What earnestness this godly sorrow has produced in you. இந்த தேவபக்திக்கு தேவனுக்கேற்ற துக்கம் உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையை உண்டாக்கிற்று. What earnestness, what vindication of yourself, what indignation. What indignation means what hatred towards sin. குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும். What fear, what fear of God. அதாவது பாவத்தை வெறுக்கிற வெறுப்பை கொடுக்கிறது, தேவ பயத்தை கொடுக்கிறது. What longing after God. தேவன் மீது ஒரு பெருத்த ஆவலை உண்டு பண்ணுகிறது. What zeal for God. தேவனுக்கென்று ஒரு பக்தி வைராக்கியத்தை கொடுக்கிறது. What avenging of wrong. That means I want to completely go in an opposite direction. அத தவறை கண்டிக்கிறது, அதாவது நான் முற்றிலுமாக வேறு திசையிலே நான் போக விரும்புகிறேன் என்று சொல்லுவது. This is the fruit of repentance. இதுதான் மனம் திரும்புதலுடைய ஒரு கனியாய் ஒரு விளைவாய் இருக்கிறது. I want to tell you that you should come to such a life of repentance in your life. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலுடைய வாழ்க்கைக்கு நேராய் வர வேண்டும். That will turn your life completely. அது உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றிவிடும். See,
you go back and think of different sins you have done in your own life. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சொந்த வாழ்க்கையிலே செய்த எத்தனையோ பாவங்களை நீங்கள் வீட்டுக்கு சென்று யோசித்து பாருங்கள். See how God looks at them. தேவன் அவைகளை எல்லாம் எப்படி பார்க்கிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். Not how other people see it. மற்ற ஜனங்கள் இந்த பாவத்தை எப்படி பார்க்கிறார்கள் Not how you look at it. நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள் என்றால் I want to see sin as you see it. நீங்கள் பாவத்தை பார்க்கிறபடியே நீங்கள் பார்க்க கூடாது. You know, when you really begin to see that, you will weep over your sin. மெய்யாகவே நீங்கள் அப்படி தேவன் பார்க்கிற விதமாய் பார்த்தால் அந்த பாவத்தை குறித்து நீங்கள் அழுவீர்கள். That will really produce in you a zeal, hatred to sin, fear of God, longing after God. அது மெய்யாகவே நீங்கள் அப்படி அப்படி பார்ப்பீர்களானால் அது உங்களிடத்திலே ஜாக்கிரதை உண்டு பண்ணும், தேவ பயத்தை உண்டு பண்ணும், தேவன் மீது ஒரு ஆவலை உண்டு பண்ணும், ஒரு பக்தி வைராக்கியத்தை உண்டு பண்ணும். See, I want to tell you, once you are truly born again like that, இந்த விதத்திலே நீங்கள் மறுபடியும் நீங்கள் பிறந்து விட்டீர்கள். See, after that sometimes you may fall into sin. மறுபடியும் பிறந்த பிறகு ஒரு சில சமயங்களில் நீங்கள் விழுந்து பாவத்தில் விழவும் முடியும். You want to quickly get up, confess it, remove it from your life. ஆனால் நீங்கள் உடனடியாக அதிலிருந்து எழுந்து பாவத்தை அறிக்கை செய்து கழுவப்பட்டு நீங்கள் தொடர்ந்து செல்வீர்கள். See, Charles Spurgeon gave this example. I don't know whether you heard of. He's a famous preacher who lived earlier. He gave this example about a born again person. உங்களுக்கு நீங்கள் கேட்டிருக்கிறீர்களோ இல்லையோ தெரியவில்லை, உங்களுக்கு நான் சொல்லியிருக்கணும் தெரியவில்லை. சார்லஸ் ஸ்பர்ஜன் என்கிறவர் முற்காலத்தில் வாழ்ந்த ஒரு போதகர். அவர் இப்படி ஒரு உதாரணத்தை சொன்னார். He said, imagine on this corner of the house, you have kept a very good chicken biryani or mutton biryani, very tasty one. இந்த கட்டடத்தினுடைய இந்த மூலையிலே மிக ருசியான ஒரு சிக்கன் பிரியாணியை வைத்திருக்கிறார்கள். And on the other side, you have kept a bucket full of dirt. அந்த கட்டடத்துடைய அடுத்த மூலையிலே ஒரு பக்கெட் நிறைய அழுக்கையும் குப்பையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். You allowed a pig to come in. ஒரு பன்றி அந்த ரூமுக்குள்ள அனுமதிக்கிறீர்கள். Where will the pig go? அந்த பன்றி எங்கே போகும்? You know the answer. உங்களுக்கு தெரியும் அதனுடைய பதில். Where will go? அது எங்க போகும்? It will go to that dirt. அந்த அழுக்குக்கு தான் போகும். It will enjoy there. அதுல போய் என்ஜாய் பண்ணும். Roll in that muck and dirt, and it loves dirt. அந்த அழுக்கிலும் சேற்றிலும் உருண்டு பொருளும் அதை ரொம்ப அதுக்கு பிடிக்கும். Then he said, அதுக்கு பிறகு சொன்னார், imagine at that time a miracle happened. அந்த டைம்ல ஒரு அதிசயம் நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். That pig is turned to a man. அந்த பன்றி திடீரென்று ஒரு மனிதனாய் மாறி விடுகிறது. You know what will that man do? அப்ப அந்த மனுஷன் என்ன செய்வான்? You know the answer. அதுக்கு உங்களுக்கு பதில் தெரியும். He will go to the other side. அடுத்த பக்கத்துக்கு போவான். And he will enjoy chicken biryani. அந்த சிக்கன் பிரியாணி நன்றாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவான். You ask him, do you want to go there again? திரும்பவா நீ அங்கே போக விரும்புறியான்னு கேட்டா, what is the answer? அதுக்கு என்ன பதில்? Oh, no, never. ஒருபோதும் நான் அங்க போக மாட்டேன். See, that miracle is born again experience. So மறுபடியும் பிறக்கும் பொழுது அந்த அதிசயம் அற்புதம் தான் நடக்கிறது. See, what I want to ask you is, really that miracle happened in your life? நான் உங்களிடத்தில் கேட்க விரும்புவதெல்லாம், மெய்யாகவே இந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில நடந்திருக்கிறதா? See, we all heard about the example of cat and pig. நம்ம எல்லாருமே இந்த பூனை பன்றி என்ற உதாரணத்தை கேட்டிருக்கிறோம். See, we have got 2 male cats in our house. Male cats. எங்கள் வீட்டிலே 2 ஆண் பூனைகள் இருக்கிறது. See, many times I see it is all the time licking its body all the time. It wants to be clean all the time. நான் பார்க்கிறேன், அது எப்பொழுதுமே எல்லா சமயமே நக்கிக் கொண்டே இருக்குது, எப்பொழுதும் சுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறது. One is a really white cat, white male cat, totally white. ஒன்று முழு வெள்ளையா இருக்கிறதான ஒரு ஆண் பூனை. No, that also is all the time licking. Even small dirt it don't want in his body. Just want to remove it from its body. அது நன்றாக பார்க்கிறதுக்கு வெள்ளையாக தான் இருக்கிறது. அதில் இருந்தாலும் அது எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கணும்னு சொல்லி நக்கிக்கொண்டே தன்னை சுத்தப்படுத்திட்டே இருக்கிறது. See, even if you look at a kitten, ஒரு இந்த பூனை குட்டியை பார்த்தீங்கன்னா கூட that also is licking. அதுவுமே அப்படி நக்கிக்கொண்டே இருக்கும். See, it's a nature. It is not a mother cat teaching. See, you have to lick your body. It's not teaching anything. It's a nature. From the nature it is licking. Does not want dirt in its body. அந்த தாய் பூனை இந்த குட்டி பூனையை பார்த்து நீ இப்படிலாம் நக்கி உன்னை சுத்திகரிக்கணும் என்று சொல்லுகிறதா? இல்லை,
அது அதனுடைய இயல்பிலேயே இருக்கிறது. நான் சுத்தமா இருக்க வேண்டும் என்கிறது அது இயல்பிலேயே இருக்கிறபடினாலே அது நக்கி சுத்தப்படுத்துகிறது. You know what happens when you are truly born again? நீங்கள் மெய்யாகவே மறுபடியும் பிறக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? Nature of God comes into you. அந்த தேவனுடைய சுபாவம் உங்களுக்குள்ளாக வந்து விடுகிறது. Lord, I don't want dirt in my life. I don't want dirt. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இந்த அழுக்கு இந்த பாவம் எல்லாம் வேண்டாம். Now will dirt come to cat's body? அந்த பூனையினுடைய உடம்பிலே அழுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? வரும். It will quickly remove and lick and remove. ஆனால் அது உடனே என்ன பண்ணும்? உடனே அதை நக்கி அதை சுத்தப்படுத்தி விடும். It does not love dirt. அந்த பூனை அதுக்கு அந்த அழுக்கு பிடிக்கவே பிடிக்காது. It wants to be clean. அது சுத்தமா இருக்கும்படி தான் விரும்புகிறது. See, that is the true nature of a born again person. அதுதான் மெய்யாகவே மனம் திரும்பின நபருடைய அடையாளம். It's not church you hear, okay, I want to be clean. It's not like that. சபையில நான் எப்போதும் நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறபடினாலே நான் சுத்தமா இருக்கிறேன் என்று அது காரியம் இல்ல. It's not like that. It is when you are born again that nature of God comes into you, where you want to be clean. I don't want dirt in my life. நீங்கள் மெய்யாகவே மறுபடியும் பிறக்கும் பொழுது தேவனுடைய சுபாவம் உங்களுக்குள்ளே வருகிறபடினாலே நான் திரும்பமாக அந்த பாவத்துக்கு அழுக்குக்கு நான் போக விரும்பவில்லை என்கிற சுபாவம் உங்களுக்குள்ளே வந்து விடுகிறது. Do you know the nature of the pig? Pig wants to be dirty. It loves dirt. பன்றியுடைய சுபாவம் நமக்கு தெரியும். அது எப்பவுமே அழுக்காக தான் இருக்க விரும்புகிறது. அழுக்கு அதுக்கு பிடிக்கிறது. See, you know what happens when you are truly born again? You want to be all the time clean in your life. மெய்யாகவே நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது நீங்கள் எப்படி இருப்பீர்கள் தெரியுமா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில எல்லா சமயத்திலும் நீங்கள் சுத்தமா இருக்கவே விரும்புவீர்கள். Even if you fall somewhere, you want to quickly get up, settle that matter. நீங்கள் பாவத்திலே ஒரு ஏதோ விழுந்து விட்டாலும் கூட உடனே எழுந்து நீங்கள் அதை சரி செய்து நீங்கள் முன்னேறி செல்ல விரும்புவீர்கள். You know what I want to ask you is, are you connected like that to Jesus Christ? நான் உங்களிடத்திலே கேட்க விரும்புகிறது என்னவென்றால், இந்த விதத்திலே நீங்கள் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள், தொடர்பில் இருக்கிறீர்களா? Because Christian life is not reading Bible, coming to church, praying, doing some activities, doing activities in the church, evangelizing. Nothing is Christian life. ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் நாம் வேதம் வாசிப்பது, ஜெபிப்பது, சபைக்கு வருவது, ஏதோ ஒரு கிறிஸ்தவ ஆக்டிவிட்டி செய்வது, சுவிசேஷம் அறிவிப்பது, இது கிறிஸ்தவம் அல்ல. Christian life is a life you are all the time connected to Jesus. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீங்கள் எப்பொழுதுமே இயேசுவோடு தொடர்பில் இருக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. So you know this mic. இந்த மைக் நீங்கள் பார்க்கிறீர்கள். If it is not connected to electricity, it is a dead mic. இது இந்த பவர் சோர்ஸ்ல இது கனெக்ட் பண்ணப்படாவிட்டால் இது ஒரு செத்து போனது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். Whatever I speak, maybe people in the back cannot, maybe people in the front may hear it, back cannot hear it. அப்படி இது பவர்ல கனெக்ட் பண்ணப்படாவிட்டால் முன்னாடி இருக்க வேண்டுமானால் நான் பேசுறதை கேட்கும், பின்னால இருக்கிறது ஒன்றுமே கேட்காது. In the same way, when you are really born again, you get connected to Jesus Christ. இதே விதத்திலே நீங்கள் மெய்யாகவே மறுபடியும் பிறக்கும் பொழுது நீங்கள் இயேசுவோடு தொடர்பிலே வருவீர்கள். And from Jesus, life of God comes into you. இயேசுவின் மூலமாக தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ளாக அது வரும். And you know that life becomes light to other people. அப்படிப்பட்ட அந்த ஜீவன் மற்றவர்களுக்கு அது ஒளியாய் அது மாறும். See, that is what is written of Jesus. Jesus Jesus lived a life so that I can also live such a life. இயேசுவுக்கும் அதுதான் நடந்தது. இயேசு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருந்தது. அதே போல நானும் என்னுடைய வாழ்க்கையும் இருக்க முடியும். You know how John the apostle started his gospel? அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை எப்படி ஆரம்பித்தார் தெரியுமா? John chapter 1. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். You read verse 1 and 2. 1-2 வசனங்களை வாசியுங்கள். Can read, brother. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். You know the word, it's written here word refers to Jesus Christ. இங்கே வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. In verse 1 it's written Jesus was with God. 1ஆம் வசனத்திலே இயேசு தேவனோடு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And same thing is repeated in verse 2. He was in the beginning with God. அதே காரியம் 2ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So how Jesus lived? He was all the time connected to the Father. இயேசு எப்படி வாழ்ந்தார்? அவர்
எப்பொழுதுமே பிதாவோடு தொடர்பிலேயே இருந்தார். So what happened? என்ன நடந்தது? Verse 4. 4ஆம் வசனம். In him was life. அவருக்குள் ஜீவன் இருந்தது. And life was the light of men. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. See, just like life comes to this mic through electricity. எப்படி மின்சாரத்தின் மூலமாக இந்த மைக்குக்கு உயிர் கிடைக்கிறதோ, in the same way when we are connected to Jesus, connected to God, connected to Jesus Christ, as Jesus was connected to God, life flows to us also. இயேசு எப்படி பிதாவோடு தொடர்பில் இருந்தாரோ அதே போல நாம் தேவனோடும் கிறிஸ்துவோடும் தொடர்பில் இருக்கும் பொழுது தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளாக அது பாய்கிறது. And what is written there? Life was a light of men. என்ன எழுதப்பட்டிருக்கிறது 4ஆம் வசனத்திலே? அவர் அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. See, it was not his preaching which was the light. It was his life. God's life was flowing, and that was light to men. அவர் உபதேசித்து பேசிய அந்த வார்த்தைகள் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று அல்ல, ஆனால் தேவனுடைய ஜீவன், பிதாவுடைய ஜீவன் அவருக்குள்ளாக வந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அவருடைய remember, Christian life is not some religious activity. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ மத சம்பந்தமான நடவடிக்கை அல்ல. Once you are born again, நீங்கள் you are connected to God all the time. நீங்கள் மறுபடியும் பிறந்து விட்டீர்களானால் நீங்கள் தேவனோடு எப்பொழுதுமே தொடர்பிலே இருப்பீர்கள். And your desire should be, Lord, I want to be 24/7 connected to him. உங்களுடைய விருப்பம் எப்படியா இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே வாரத்தில் 7 நாளும் நாளில் 24 மணி நேரம் நான் உம்மோடு தொடர்பிலே இருக்க வேண்டும். See, all of you have got electricity in your house. உங்களுடைய வீட்டில் எல்லார் வீட்டிலும் எலக்ட்ரிசிட்டி இருக்கிறது. Imagine one day morning electricity goes. இப்படி கற்பனை செய்து பாருங்கள், ஒரு நாள் காலையிலே கரண்ட் போய் விடுகிறது. When you want the electricity to come back, எப்பொழுது பவர் திரும்ப வர வேண்டும் என்று விரும்புவீர்கள்? after 2 days is okay. 2 நாள் கழிச்சு வந்தா பரவாயில்லையா? 1 week is okay. ஒரு வாரம் கழித்து வந்தால் பரவாயில்லையா? Night is okay. That நைட் வந்தா பரவாயில்லையா? You want immediately to come back. உடனே கரண்ட் திரும்ப வரணும். See, please remember, சோ ஆகவே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், when even a small sin come in your life, ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறு பாவம் வந்து விட்டாலும் கூட connection is broken. தேவனோடு இருக்கிற அந்த தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. Electricity is gone. அந்த எலக்ட்ரிசிட்டி பவர் போய்விட்டது. When you want things to be restored, எப்பொழுது திரும்ப எல்லா காரியங்களும் சீராக வேண்டும் என்று விரும்புவீர்கள்? you decide when you want. It's okay after 2 days. 2 நாள் கழித்து உறவு சரியான பரவாயில்லையா? Imagine you spoke rudely to your father or mother. கற்பனை செய்து பாருங்கள், உங்களுடைய அம்மாவிடத்திலோ அப்பாவிடத்திலோ ஒரு இருமாப்பாய் தடித்த வார்த்தை பேசிவிட்டீர்கள். I know so many times it happened to me. I know it happens to you also. என்னுடைய வாழ்க்கையில நிறைய டைம் நடந்திருக்கு, அதனால உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். I want to ask you, are you asking forgiveness? நீங்கள் மன்னிப்பு உடனடியாக கேட்கிறீர்களா? First of all, I want to ask you, are you asking forgiveness at all? நீங்கள் மன்னிப்பு கேட்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? முதலாவது நான் கேட்கிறேன். Or you speak rudely, okay, continue. அல்லது நீங்கள் இருமாப்பாய் பேசிவிட்டு அவர்களை எதிர்த்து பேசிவிட்டு அப்படியே ஒன்று நடக்காது போல அப்படியே போகிறீர்கள். I want to tell you, there is no power in your life. There is no connection with God in your life. It's gone already. அப்படி இருந்தால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும், உங்கள் வாழ்க்கையில பவர் இல்ல, தேவனோடு இருக்க தொடர்பு போய்விட்டது. God wants you to go and ask forgiveness and reconcile that matter. நீங்கள் அவரிடத்திலே போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். It's to your mother, brother, sister, everybody, or sometimes to your friends in the school or college or workplace. அம்மாவிடத்திலேயோ அப்பாவிடத்திலேயோ சகோதர சகோதரிடத்திலேயோ அல்லது சில சமயங்களிலே உங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற சக மாணவர்களிடத்திலேயோ கூட நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும். Otherwise Christian life will never be all right. அப்படி இல்லாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருபோதும் அது சரியா இருக்காது. Once one young brother went to an older brother. ஒரு வாலிப பையன் ஒரு சமயத்துல ஒரு முதிர்ந்த நபரிடத்திலே போய் கேட்டார். He asked him, see, I don't have interest in reading God's word. அந்த பையன் அவர்கிட்ட பேசினா, எனக்கு வேதம் வாசிக்கிறதுல எனக்கு ஒரு விருப்பமே இல்லையே. I don't know why. ஏன் தெரியல. Can you tell me why I'm not having any interest to read Bible? வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஏன் எனக்கு விருப்பமே இல்லைன்னு எனக்கு சொல்ல முடியுமா? The first question he asked him is, அவர் கேட்ட முதல் கேள்வி அந்த பையனை பார்த்து, have you forgiven everybody? எல்லாரையும் நீ மன்னித்து விட்டாயா? Have you got bitterness in your heart to anybody? யார் பேர்லாவது உனக்கு கசப்பு இருக்கிறதா? He said yes. ஆமான்னு என்று சொன்னான். If you don't remove it, you will have no desire to read God's word. நீ அந்த கசப்பை அந்த கோபத்தை உன்னுடைய இதயத்தில் எடுக்காவிட்டால் நீ வேதத்தை வாசிக்கிறது உனக்கு விருப்பமே இருக்காது என்று சொன்னார். Have you seen a new born babe? ஒரு புதிதாக பிறந்த குழந்தையை பார்த்திருக்கீங்களா? Actually my daughter just 1 month ago got a
newborn child, newborn baby girl. எனக்கு என்னுடைய மகளுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பதாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது. I can see very clearly the child will drink milk. In 1 hour again that cries. Sometimes in half an hour it's again crying for milk. அந்த குழந்தை பிறந்த குழந்தை பால் குடிக்கும். குடித்து ஒரு மணி நேரத்துல திரும்ப பாலுக்காக அழும். சில சமயத்துல அரை மணி நேரம் கழித்து அழும். We can take the child here, go here, and that cry will not stop. It wants milk at any cost. அது அழும்போது நீங்க குழந்தையை தூக்கலாம், நடந்து போகலாம், ஒன்றுமே நடக்காது. திரும்ப பால் கொடுத்தால் தான் அந்த அழுகை அடங்கும். You know what's written in 1 Peter chapter 2? 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் என்ன எழுதி இருக்கிறது தெரியுமா? Verse 1. 1ஆம் வசனம். It's written, lay aside some of the malice. That's what is written. நீங்கள் what is written there? கொஞ்சம் துர்க்குணத்தை ஒழித்துவிட்டு என்றால் malice means bitterness. It's okay if you lay aside little bit of bitterness. அந்த துர்க்குணம் என்கிறது கசப்பு என்று சொல்லலாம். அது கொஞ்சம் கசப்பு இருந்தா பரவாயில்லையா? What is written there? அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? lay aside all malice. சகல துர்க்குணத்தையும் சகல கசப்பையும் all guile. சகல கபடத்தையும். We can put all for everything, all hypocrisy. அங்க எல்லா வஞ்சகங்களையும், all envy, எல்லா பொறாமைகளையும், all evil speaking, எல்லா புறங்கூறுதலையும். What is written? How much of these things we have to remove from our life? இந்த காரியங்களை எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்க வேண்டும்? All. சகலம் nothing should remain. அதிலே கொஞ்சம் கூட ஒட்டிக்கிட்டு இருக்க கூடாது. You know, then what happens? அப்பொழுது என்ன நடக்கிறது? You will be like a newborn babe. அப்பொழுது நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல இருப்பீர்கள். longing for the pure milk of God's word. தேவனுடைய அந்த திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருப்பீர்கள். Tremendous longing. அதிகமான ஒரு வாஞ்சை இருக்கும். That is how the child grows. Is written, that's how you also grow spiritually. அப்படித்தான் அந்த பாலின் மேல் வாஞ்சையா இருக்கிறது குழந்தை அப்படித்தான் வளர்றதை போல நீங்களும் ஆவிக்குரிய விதத்திலே அப்படித்தான் நீங்கள் வளர முடியும். So how can that desire to God's word come in your life? தேவனுடைய வார்த்தையின் மேலே ஒரு வாஞ்சை ஒரு விருப்பம் எப்படி உங்கள் வாழ்க்கையில் வர முடியும்? Only when you remove everything from your life, every guile, every hypocrisy, every slander, every evil speaking, every malice, every anger. உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சகல துர்க்குணம், சகல கபடம், சகல வஞ்சகம், சகல பொறாமை, சகல புறங்கூறுதல், சகல கோபம் எல்லாவற்றையும் நீ ஒழித்து விட்டால் தான் தேவ வார்த்தையின் மீது உங்களுக்கு வாஞ்சை வரும். I want to tell you that is how you should live. அப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும். So I want to tell all of you, நான் உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன். next time when you get angry or say rude word to your mother or father, அடுத்த சமயம் உங்க அப்பாவை அம்மாவையோ பார்த்து எதிர்த்து பேசுகிற அந்த சூழ்நிலை வரும்பொழுது ask forgiveness quickly. உடனடியாக நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். Please remember, otherwise connection with God will never be all right. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி செய்யாவிட்டால், மன்னிப்பு கேட்காவிட்டால் தேவனோடு உங்களுடைய உறவு ஒருபோதும் சரியா இருக்காது. Is there anyone with whom you have got some problem in your heart? That means that person is avoiding, maybe is knowing that you have got something against him. யாரோ ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறாரா? நீங்கள் அந்த நபர் உங்களுக்கு விரோதமாக ஏதோ வைத்திருக்கிறார் அல்லது நீங்கள் அந்த நபருக்கு விரோதமாக வைத்திருக்கிறீர்கள் என்ற நபர் இருக்கிறார்களா? Because of what you have done. நீங்கள் ஏதோ செய்த காரியத்தின் நிமித்தமாக அந்த நபருக்கு உங்கள் மீது ஏதோ குறை இருக்கிறதா? Today go and ask forgiveness. இன்றைக்கு நீங்கள் போய் மன்னிப்பு கேளுங்கள். Ask Jesus, God give me strength, I want to ask forgiveness and settle matters. இயேசுவிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே நான் போய் அந்த நபரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறதுக்கு எனக்கு பலனை கொடுங்கள், ஒப்புரவாக எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். Maybe somebody in your workplace or school or college. உங்களுடைய வேலை ஸ்தலத்திலோ அல்லது பள்ளியிலோ கல்லூரியிலோ யாராவது நபராக இருக்கலாம். Ask forgiveness, settle matters. மன்னிப்பு கேட்டு காரியங்களை சரி செய்யுங்கள். Repent of everything in your life. You go home, repent of everything in your life, confess and forsake it. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சென்று உங்களுடைய பாவங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் அறிக்கை செய்யுங்கள், அறிக்கை செய்து மனம் திரும்புங்கள். See, when you really go to God, God will remind you of sins. நீங்கள் மெய்யாவே தேவனிடத்தில் போனால் நீங்கள் பாவம் செய்ததை ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி காண்பிப்பார். Confess and forsake it. அதை அறிக்கை செய்து அதை விட்டு விடுங்கள். Okay, I'll read this verse and close. இந்த வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். James chapter 4. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் verse 8, 8ஆம் வசனம், 9 and 10. 9, 8, 9, 10. It's written, draw near to God. Okay. God will draw near to you.
தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். I want to ask you a question. Who has to take the first step? நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். யார் முதல் படி எடுக்க வேண்டும்? Who has to take the first step? யார் ஃபர்ஸ்ட் முதல் படி எடுக்க வேண்டும்? God will take or you have to take? தேவன் எடுப்பாரா, நீங்கள் எடுக்க வேண்டுமா? What is the answer? பதில் என்ன? I have to take. நான் அந்த முதல் படியை நான் செய்ய வேண்டும். When you draw near to God, நீங்கள் தேவனிடத்தில் சேரும் பொழுது, that is what I want all of you to do today. இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் இதை செய்ய முடியாது நான் விரும்புகிறேன். Draw near to God. நீ வீட்டுக்கு போய் தேவனிடத்தில் சேருங்கள். Lord, I have lived a backslidden life. ஆண்டவரே, நான் ஒரு பின்மாற்றமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன். Sin lightly. பாவத்தை ரொம்ப லேசா எடுத்துக்கொண்டேன். Lord, I want to have different life from today. ஆனால் இன்றையிலிருந்து ஒரு வேறொரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். Draw near to God. தேவனிடத்திலே சேருங்கள். You know, God will draw near to you. அப்பொழுது தேவன் உங்களிடத்திலே சேருவார். Cleanse your hands, you sinners. Purify your hearts, you double-minded. பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை You might பரிசுத்தமாக்குங்கள். have taken mobile and done some sin. That means cleanse it off, confess it and forsake it. You have done some sin with your hand through mobile. உங்களுடைய கைகளினாலே ஏதாவது நீங்கள் பாவம் செய்திருப்பீர்கள், உடனடியாக அதை அறிக்கை செய்து Through மொபைல் போன் மூலமாக உங்கள் கைகளினாலே பாவம் செய்திருக்கிறீர்கள். In your heart it's not pure. It's not a pure heart. Purify it. That means confess everything and remove it from your life. Get a pure heart. உங்கள் இருதயம் சுத்தமா இல்லை, உங்கள் இருதயத்திலே பாவம் இருக்கிறது, அப்படியானால் நீங்கள் அதை அறிக்கை செய்து கழுவி சுத்திகரியுங்கள். Just think of the next word. What is it? Lament, mourn and weep. அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறது பாருங்கள். நீங்கள் உங்கள் நகைப்பு துக்கிப்பா, உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாக, நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள் என்று சொல்லப்பட்டது. You know how it happens as we see sin as God sees it. எப்படி துயரப்பட்டு துக்கிக்க முடியும்? தேவன் பாவத்தை எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்க நாம் ஆரம்பிக்கும் போது அந்த துக்கம் துயரம் வரும். Let your laughter be turned to mourning, joy to gloom. உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. Humble yourself in the sight of God, he will lift you. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். That is the way your life can be changed. அந்த விதத்திலே தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்பட முடியும். tell you, without proper repentance, coming to church is meaningless. நான் உங்களுக்கு சொல்லட்டும், சரியான மனந்திரும்புதல் இல்லாதபடிக்கு நீங்கள் சபைக்கு வருவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. Coming to church, doing all activities, reading Bible, everything is useless. சபைக்கு வருகிறது, நிறைய வேலைகளை சபையில செய்கிறது, வேதம் வாசிக்கிறது, எல்லாமே ஒரு பயனும் இல்லாதது. Initially I told you that verse. First, what you have to do? Go and what did I say? நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? நீங்கள் முதலாவது போய் என்ன செய்ய வேண்டும்? What you have to do? முதலாவது என்ன செய்ய வேண்டும்? What I have said? என்ன சொன்னேன்? What we read in Matthew 5:23. மத்தேயு 5:23 go first and reconcile with your brother, with whoever you have got problem. போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகாது. இந்த சகோதரன் யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம், நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக வேண்டும். And then with God, அதுக்கு பிறகு தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். confess and forsake every sin. ஒவ்வொரு பாவத்தையும் அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். As you do that, God will give you a new heart. நீங்கள் அதை செய்யும் பொழுது தேவன் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பார். When you truly repent, lament and mourn, God will give you a new heart. நீங்கள் மெய்யாகவே மனம் திரும்பி துக்கித்து துயரப்படுவீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பார். You will never go back to your sin again. அப்பொழுதிலிருந்து நீங்கள் ஒருபோதும் பழைய பாவத்துக்கு நேராக போக விரும்ப மாட்டீர்கள். God will give you a true fear of God and a longing for God. மெய்யாக தேவனுக்கு பயப்படுகிற பயத்தையும் தேவன் மீது ஒரு மெய்யான வாஞ்சையும் தேவன் கொடுப்பார். A fear of God, hatred to sin. தேவ பயத்தை கொடுப்பார், பாவத்தின் மீது ஒரு வெறுப்பை கொடுப்பார். I am not telling a theory. I know this has happened in my life. That's why I am saying. நான் ஏதோ ஒரு தியரி, ஒரு கோட்பாட்டை நான் சொல்லவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கிறது எனக்கு தெரியும். அதனாலே நான் உங்களுக்கு சொல்றேன். I know the liberation I came to when I really took these things seriously in my life. இந்த காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டபடினாலே என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட விடுதலையை நான் அனுபவித்திருக்கிறபடினாலே சொல்கிறேன். Up and down life went away from my life. My life became steady. என்னுடைய வாழ்க்கையில இந்த ஏற்றம் இறக்கமான வாழ்க்கை காணாமல் போய்விட்டு என்னுடைய வாழ்க்கை ஸ்டடியாக நேராக போய் கொண்டிருக்கிறது. I'm not saying that it never went down, but it was generally steady up in my நான் ஒருபோதும் நான் தவறவே இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் பொதுவாக என்னுடைய அந்த கோடு அப்படி நேராக போய் கொண்டே இருக்கிறது. Today I value fellowship with God so much. இன்றைக்கு தேவனோடு எனக்கு வேண்டிய அந்த ஐக்கியத்தை மிக அதிகமாக நான் மதிக்கிறேன். Sometimes I fall, sometimes maybe towards my wife some hard word will come. Sometimes one bad thought will come, but I quickly repent, turn away, make my
connection to God right again. சில சமயங்களிலே நான் விழுகிறேன், என்னுடைய மனைவியிடத்திலே ஒரு கடினமான வார்த்தை தவறி வந்து விடுகிறது அல்லது ஒரு தவறான சிந்தனை வருகிறது. நான் அப்பொழுதெல்லாம் என்ன செய்கிறேன்? உடனடியாக நான் மனம் திரும்பி தேவனிடத்தில் அறிக்கை செய்து நான் கழுவிக்கொண்டு நான் போகிறேன். I make sure that I am in fellowship with God all the time. நான் எல்லா சமயங்களிலும் தேவனோடு நான் ஐக்கியத்திலே இருப்பதை நான் உறுதி செய்து கொள்கிறேன். Become like that. நீங்களும் அப்படி வாழ முடியும். Become like that. எல்லாரும் அப்படி இருக்க முடியும். That's the most wonderful life of all. அதுதான் வாழக்கூடிய வாழ்க்கையிலே மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை. In Psalm 16 last verse, சங்கீதம் 16 கடைசி வசனம் என்ன தெரியுமா? In his presence is அவருடைய சமூகத்திலே very very sad life. That is what is written. மிகவும் துக்கமான வாழ்க்கை இருக்கிறது என்றால் எழுதப்பட்டிருக்கிறது. Burdensome life. That's what's written. பாரமான வாழ்க்கை என்றால் எழுதப்பட்டிருக்கிறது. In his presence is அவருடைய சமூகத்தில் fullness of joy. பரிபூரண ஆனந்தம். On his right hand. அவருடைய வலது பார்சத்தில். On his right hand of God is Jesus Christ. That means when you live in relationship with Jesus. தேவனுடைய வலது பார்சத்தில் யார் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே போகும்போது என்ன நடக்கிறது? There are true pleasures. You will have true pleasures of Christian life. மெய்யான பேரின்பம், நித்திய பேரின்பம் அங்கே இருக்கிறது. I have tasted that. அதை நான் அனுபவித்திருக்கிறேன். I never want any other life. வேறு எந்த ஒரு வாழ்க்கையும் எனக்கு வேண்டாம். So may God help. தேவன் நமக்கு உதவி செய்வாராக.